வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் காய்கறிகள் எதுவுமே இல்லாத சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரெசிபி சாப்பாட்டோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி தரலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்காக கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 7 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இதை எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் தாளிக்கிறதுக்காக வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி எண்ணெயில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதக்கட்டும். வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை அரைச்சி விழுதாக எடுத்துக்கிட்டேன். அந்த விழுதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இது எல்லா தூள் வகைகளையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. தூள் வகைகளை எண்ணெயிலே வதக்கும் போது ஒரு நல்ல கலரும் கூடவே நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் குழம்புக்கு. இப்போது இந்த டைமில் நான் ஊற வச்சுருக்கேன் சுண்டல், பட்டாணி ரெண்டும் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் இதுதான் சேர்க்கணும்னு இல்லை, எந்த வகை பருப்புகள்னாலும் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச சுண்டலையும் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு குழம்புலேயே சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம குழம்பு மசாலாவோட இந்த பட்டாணி, சுண்டல் எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வரப்பில் நம்ம கிண்டிக்கணும். இப்போ எல்லாம் முடிஞ்சாச்சு, கலந்தாச்சு. இப்போது ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு தண்ணியை எடுத்திருக்கேன். இந்த தண்ணியையும் நம்மளோட மசாலாவோடு சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு 100 ml தண்ணியும் சேர்த்துருக்கேன். குழம்பு கொஞ்சம் நல்லா தண்ணியாட்டம் வரணுன்றதுக்காக. கொஞ்சம் தண்ணி தாராளமாக இருந்தால் தான் இந்த பருப்புகள் எல்லாம் நம்ம புளி தண்ணியில் நல்லா வெந்து வரும். நம்ம ஆல்ரெடி ஒரு 6 மணி நேரம் பருப்பு ஊற வச்சுருக்கிறதால இது ஒரு சீக்கிரமாக ஒரு 20-25 நிமிஷத்துலேயே இந்த பருப்புகள் வெந்துடும் நல்லா. இப்போது ஒரு 20 நிமிஷம் இது வேகட்டும். நான் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நான் பருப்பு வெந்துடுச்சான்னு செக் பண்ணுறேன். எனக்கு பருப்பு வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து குழம்ப நல்லா கிண்டிக்கணும். மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. அவ்வளோதாங்க, நல்ல திக்காக கெட்டியான ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே சாதத்தில் பசைஞ்சு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தோன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.